Hello friends, we are going to meet a special person today. இவங்க தான் இவங்களை எல்லாரும் விவசாயி அம்மான்னு கூப்பிடுவாங்க. இவங்க ஒரு விருது வாங்கியிருக்காங்க. என்னன்னு அவங்க வாயாலே கேட்டுக்கோங்க. சொல்லுங்க அக்கா. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணியிருக்கேன். என் பேர் உமையாம்பிகை, பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. நான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். பாரம்பரிய நெல்லுலாம் பயிரிட்டு இருக்கேன். நான் இயற்கை முறையில் பண்ணுறதால எங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நல்ல முறையில் இயற்கை முறையில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவார்டுன்னெலாம் சொல்ல முடியாது, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல விதமாக நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே, தொடர்ந்து 5-6 வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகே, பொன்னி அரிசியவே ரொம்ப பாலிஷ் போடாமல் எடுத்து அவங்க நமக்கு தருவாங்க. அப்புறம் இந்த அரிசி பற்றி சொல்லுங்கள். இது தூக்கி காமிச்சு சொல்லுங்கள். இது வந்து ப்ரௌன் சம்பா, சிவன் சம்பா. இப்போ ப்ரௌன் ரைஸ் சாப்பிடாதவங்களும் இதை சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் தான், ஆனால் ப்ரௌன் ரைஸோட நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கும். ஆமாம். இது என்ன அரிசிக்கா? இது மைசூர் மல்லி. ஆமாம், இதில் வந்து ப்ரௌன் ரைஸோட நியூட்ரியன்ஸ் இருக்கும், ஆனால் ஒயிட் ரைஸ் தான், ஒயிட் கலரில் இருக்குது. ஆமாம், தாராளமாக இதெல்லாம் சாப்பிட்டாக்கா வருங்காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு நோவு இல்லாத இருக்கணும். எனக்கு அதுதான் தேவை. இப்போ வந்து ஒட்டு ரகம் சாப்பிட்டுக்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதால நிறைய பசங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த இதுலேருந்து மீண்டு வரணும்னா இந்த ரைஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல இது கிடைக்கும். சிறுதானியம், முளைக்கட்டின தானியம், ஓகே, பாரம்பரிய அரிசி வகைகள், அதாவது செகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, நவரா, இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லது. ஆமாம், கருத்தக்காரு, அதில் வந்து நிறைய ரகம் இருக்கு. எங்ககிட்ட விளையிறத நாங்கள் சொல்கிறோம். டயபெட்டிஸை வந்து பிளட் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அந்த டயபெட்டிக் மட்டும் நான் சொல்லலை, நோய் எல்லா நோயுமே வராது, சக்தி கொடுக்கும். டயபெட்டிஸ்க்குலாம் நான் தனியாலாம் எதுவுமே நான் சொல்லலை. நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இன்னும் உடம்புக்கு நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இது வந்து நோய்க்கு சாப்பிட்ற அரிசி கிடையாது, நார்மல் அரிசி தான் இது. அதையே நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணலை, இயற்கை முறையில் பண்ணுறோம், கெமிக்கல் சேர்க்காத. அதான். ஓகே, இப்போ இந்த அக்கா கிட்டேருந்து எனக்கு நிறைய பிடிச்சிருக்கு. இவங்களை பார்த்த பிறகு நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஹவு டு எப்படி வில் பவராக அடுத்தடுத்து எல்லாமே செய்யலாம். லைஃப்பில் உள்ள யதார்த்த வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள தைரியம் வந்து இந்த அக்காவை பார்த்த பிறகு எனக்கு கூடிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட இந்த அரிசியவும் பயன்படுத்த நான் போகிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த அரிசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.